யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் சொன்னார், உன்னை விழுங்குகிறவர்கள் தூரமாவார்கள். ஆனா இங்க ரொம்ப க்ளோஸா ஆண்டவரே ஒரு மீன் அவனை விழுங்கும்படி கர்த்தரே ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஏன்னா அவன் செஞ்ச தப்பு, அவனுடைய கீழ்ப்படியாமை. அவன் ஆண்டவர் கேர்லெஸ்ஸா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை செவி சாய்க்கவில்லை. அவனுக்கு எண்ணம் ஃபுல்லா கம்ஃபர்டபிள் சோன். நான் இப்போ கடைக்கிழமா நல்ல ஒரு இடத்துக்கு போனோம்பா, நினிவேவுக்கு போனா பெரிய பிரச்சனை, அங்க நான் போக மாட்டேன். தர்ஷிஷுக்கு போறேன், கப்பல்ல டிக்கெட் மாத்தி எடுத்து அவன் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனான். அவன் நிமித்தம் கப்பலுக்கு சேதம். என் அன்பு பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு விழுங்குகிற கூட்டத்தை கர்த்தரே அனுமதிப்பார். இவன் கீழ்ப்படியாமல் போனான், அவனை விழுங்க கர்த்தரே மீன் ஆயத்தப்படுத்த. அவன் கீழ்ப்படியாம போயிட்டான், கர்த்தர் திமிங்கலத்து வாய் விழுங்கிடுச்சு. அது பாதுகாப்புக்காக. நான் சொல்றேன், சில பிரச்சனை இதெல்லாம் ஏண்டா கடவுள் அனுமதிக்கிறார்னா, நீ எல்லாத்தையும் கரெக்டா ஆராய்ந்து அறிந்து உன்னை சரி செய்து கொள்வதற்கு கர்த்தர் சில நேரத்தில் தீமை அனுமதிப்பார்.